இப்போ நந்திதா சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பால் கறி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 7 உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து வச்சுருக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பொரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளிலாம் நல்லா வந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், துருவிய தேங்காய், 2 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ காயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் கறிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கறிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க. நல்லா காய் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும். பால் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நந்திதா சமையலர்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பரங்கிக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோங்க. துருவிய தேங்காய் வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. காய் வெந்து வரட்டும். தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி காயிலே தண்ணி வரும். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. பரங்கிக்காயில் காய் நல்லா வெந்துருச்சு. 3/4 வேக்காடு வெந்திருக்கு. நல்லா கொஞ்சம் பரங்கிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. துருவிய தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.